கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21-22. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வேதத்துல பரலோக பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஒரு கருத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு கருத்து என்ன? பரலோக பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், மற்றவர்கள் பிரவேசிக்க முடியாது. இப்போ எப்படிப்பட்ட ஜனங்களோடு ஆண்டவர் பேசுகிறார்? தன்னுடைய சீஷர்களோடும் முக்கியமான ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்களோடு அவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஏன்னா அந்நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்தில விசுவாசம் வைத்து அவருக்காக ஊழியம் செய்தவர்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம்னா, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம். அல்லேலூயா. அநேக அற்புதங்களை உம்முடைய நாமத்தினாலே செய்தோம் என்று சொல்லி அவர்கள் சொல்ல. அப்ப இது எந்த நாள் எந்த காலம் என்று பார்க்கிற பொழுது இது நியாய தீர்ப்பு கொடுக்கிற காலத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இவர்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்துக்கு சேர்க்கல, நீங்க எங்க போங்க, நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொன்ன பொழுதுதான் இவர்கள் மாறுத்திரமாக இப்படி சொல்வதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இவங்கெல்லாம் நினைச்சாங்க, நாம ஆண்டவருடைய ஊழியம் செய்திருக்கிறோம், தீர்க்க தரிசனம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார், நாம அசுத்தாவிகளை துரத்தி இருக்கிறோம், நாம அற்புதங்களை செய்திருக்கோம், அதனால ஆண்டவர் நம்மளை இறக்கப்பட்டு என்ன பண்ணிடுவாரு? பரலோகத்துல சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோட இருக்கிறாங்க உயிர்த்தெழுந்த நாள்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லி அங்கே கண்டிஷனா சொல்லுகிறார். அப்ப இன்னொரு காலம் சொல்லுகிறார், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போகும் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அக்கிரம செய்கைக்காரர்கள் அவங்க செய்தது என்ன? தீர்க்க தரிசனம், பிசாசுகளை துரத்துதல், அற்புதம் நடக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்களை பார்த்து? அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று ஓடி போயிருங்க. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? கர்த்தரை நம்பி
கர்த்தருடைய வசனத்தின்படி ஆண்டவருக்காய் ஊழியத்தில் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்து ஊழியத்தில் வளர்ச்சி அடைந்து இப்பொழுது நியாயத்தீர்ப்பு நாளில் நின்று கொண்டிருக்க அந்த ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு பரலோகத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஏன் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அக்கிரமம் செய்தீங்க. அப்ப இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும். அற்புதம் செய்யணும், ஊழியமும் செய்யணும், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இன்னொரு இடத்துல சீசர்கள்ட்ட பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்ற கருத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஏன்? நானே வழியா இருக்கிறேன், சத்தியமா இருக்கிறேன், ஜீவனமா இருக்கிறேன், என்னால எல்லாமே யாரும் இன்னும் வர முடியாது. பரலோக ராஜ்யத்துல பிதாவிட்ட நீங்க போகவே முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறேன். இன்னொரு இடத்துல யோவான் சொல்கிற, பிதாவாகிய உம்மையும் நீர் அனுப்புற என்னை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. பிதாவை விசுவாசிக்கணும், பிதா அனுப்பிற தேவகுமார இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், இதுதான் நித்திய ஜீவன். அப்ப அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. அப்ப இயேசு வழியாவும் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். அது மாத்திரமல்ல, இங்க பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். இவ்வளவு காரியம் சொல்லும் பொழுது நாம் ஒருவேளை இன்னும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று இந்த நாட்களிலே இங்க வாழ்கிற நாம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒரு அச்சநிலை அடைவோம், ஆண்டு வார்த்தை இன்னும் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவையின்படி செய்கிறேன் எவனோ அவனே கண்மையில் தன் வீட்டை கட்ட புத்தியுள்ள மனுஷன். அல்லேலூயா. இந்த பூமியில நீங்க புத்தியாக வீடு கட்ட வேண்டும். அது கண்மலை மேல் கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த வீடு இடிந்து போகாது. பெருவெல்லாம் பெருங்காற்று எல்லாம் வந்தாலும் அந்த வீடு இடிந்து போகாது. ஏன்னா அது கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு. அது யாரை பார்த்து சொல்லுகிறார்? நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உபதேசம் சொல்லுகிறார். அதை கேட்டு நடக்கிறவர்கள் இந்த பூமியில புத்திசாலியாயிருந்து தங்கள் வீட்டை குடும்பத்தை கட்டி காத்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லிய வார்த்தை என்ன? அந்த வார்த்தை தான் 5, 6, 7 அதிகாரங்களிலே இருக்கிறது. அல்லேலூயா. 5, 6, 7 அதிகாரங்கள்ல ஆண்டவர் நாம செய்ய வேண்டிய, ஆண்டவர் சொல்லி நாம செய்ய வேண்டிய காரியங்கள், வசனங்கள் இந்த 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. முழு பைபிளை வாசித்து தியானிப்பதை விட இந்த 5, 6, 7 அதிகாரத்துல கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி இதை நாம பிராக்டிக்கலாய் கொண்டு வந்து வாழ்வோம் என்று சொன்னால் பரலோகராஜ் நமக்கு நிச்சயம் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பார்க்கிறோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை. அப்போ இன்னொரு போதகர் சொல்லும் பொழுது ஆவியில் எளிமை என்பது ஆவியில் பற்றாக்குறை. கொஞ்சம் ஆவிதான் கொடுத்து, கொஞ்சம் பலன் தான் உனக்கு கொடுத்திருக்கிறார். பெரிய பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர்ஸ், பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறவர்களுக்கு திரளான பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அவர்கள் ஜெபித்து ஜெயமெடுத்து சாத்தானை நொறுக்கிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் பற்றாக்குறை உள்ளவர்கள், ஆண்டவர் துணை இல்லாமல் வாழவே முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர் துணை நமக்கு தேவை. நம்ம ஜெபம் பண்ணிட்டு தேவ பயத்தோட வாழணும். கொஞ்சம் ஜெபம் பண்ணாட்டா மாம்சத்துக்குள்ள விழுந்துருவோம். மாம்ச கிரியைகள் நம்மளை மேற்கொண்டு விடும். ஆவியின் கிரை குறைந்து விடும். நம்முடைய காரியங்கள் அனுகூலமாய் நடக்காது, பாதகமாக விரோதமாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆவி அப்படிப்பட்டவர்கள்,
ஆவில் எளிமை உள்ளவர்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்க அவர்களுக்கு என்ன உண்டு? பரலோராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவருடைய சமூகத்துல வந்த பிறகு துயரப்படுகிறவர்கள் துயரமாவே வாழும். உபத்திரம் நாலா பக்கத்திலும் உபத்திரம் வந்து இடிக்கும் பொழுது அங்கே துயரம் உண்டாகிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படலையோ துயரப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாதிருந்தாலும் அவர்களுக்காக கர்த்தர் பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஏன்னா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. நாலு பக்கத்துல இடிபட்டு நொந்து நூலாகி அவர்கள் துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிற அவங்க வந்து துன்மார்க்கமாய் ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. துன்மார்க்கமாய் ஜீவிக்க ஒப்பு கொடுக்கல. துயரம் எல்லாரும் நெருக்கத்தில் அவங்க துயரப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் உண்டு. அல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சார்ந்தவர்கள் உள்ள வாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி மேல் பசிதாக உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்ப சார்ந்தவர்கள் உள்ளவங்க சாந்தமா இருக்கிறோம். ஒரு கண்ணத்தில் அறிந்தா மறுகண்ணத்தை காட்டக்கூடிய அளவுக்கு சாந்தமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டுவது பதிலாக இந்த பவுலை கடித்த அந்த விரியன் போல எழும்பி விடக்கூடாது. அல்லேலூயா. அது சாந்த குணம் அல்ல, அது எரிச்சல் உள்ள குணம். அல்லேலூயா. அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி செய்ய வேண்டும். எனக்கு என்ன செய்யணும்? நீதி செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு நீதி செய்யப்படணும். நான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அநீதிக்குள்ளாய் இருக்கிறேன், எனக்கு நீதி செய்வார் யாரும் இல்லை, எனக்கு நீதி வேண்டும் என்று பிரயாசப்படுக்கு அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். மற்றவர்கள் என்ன செய்யணும்? இரக்கம் படணும். அல்லேலூயா. இறக்கப்பட்டா ஆண்டவர் நமக்கு இறக்கப்படுவார். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணணும். ரெண்டு பேர் சண்டை போட்டு அது விலக்கி விடணும். இல்லைன்னா தூர்த்து ஜெபிக்கவாது செய்யணும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தா அந்த வீட்டுக்காக ஜெபிக்கணும். ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தா ஜெபிக்கணும், போய் சமாதானப்படுத்தணும். சமாதானப்படும். தேசங்களுக்குள்ள சமாதானப்படுத்துறவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு பிரியமாக நம்முடைய குடும்பத்திலேயோ அண்டையல் குடும்பத்திலேயோ சண்டை சச்சரவு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினால் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்க இருதயத்தை நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு நீங்க ஆண்டவரை பார்க்கலாம். நான் ஆண்டவரை பார்க்க விரும்புகிறேன், நான் இதெல்லாம் அலைகிறேன், மைல் கணக்கில் அலைகிறேன், இல்ல மலையை தாண்டி போகிறேன், 7 கடலை தாண்டி போகிறேன் என்பதல்ல. நீங்க இருதயத்தில் சுத்தமாயிருந்தா நீங்க தேவனை தரிசிப்பீர்கள். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமா இருந்தா நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், அப்ப நீதிக்காக நியாயத்துக்காய் பாடுபடுகிறவர்கள், அதனால் வருகிற துன்பம். இந்த நீதி வந்து ஆண்டவர் இயேசுவை நம்புறது நீதி. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதனால அவன் துன்பப்படுத்தப்பட்டான். சத்துரு பலவிதமான ஆட்களை ஏவி, இல்ல அவன் தொழிலையோ அவன் குடும்ப உறவிலையோ இல்ல அவன் சுற்றத்தாருடைய அவன் பகை உண்டு பண்ணி அங்கே துன்பப்படுத்தப்படுகிற நாம் பார்க்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்பட இப்படி ஆண்டவரை அறிந்ததினாலே, ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே, ஆண்டவரை தக்க வைப்பதினாலே அதனால் வருகிற துன்பங்கள், அது நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கையுறுங்கள், பருவத்தில் உங்கள் பலன் மீதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கத்தை அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால யாராவது நம்மளை வந்து நினைச்சலாம் துன்பப்படுத்தினா, துயரப்படுத்தினா, தீமையான மொழியை பேசினா, நம்மளை டார்ச்சர் பண்ணா
நாம் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். நாம பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பான சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு உரிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிற. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. ஒன்று உப்பாக இருக்க வேண்டும், அடுத்தது வெளிச்சமாய் இருக்க வேண்டும். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்றால் நீ உப்பாக இருக்க வேண்டும், வெளிச்சமாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உப்பாக சுவையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உப்பில்லா பண்ண குப்பையில் என்று இங்க தமிழ்நாட்டிலே பழமொழி உண்டு. ஆண்டவரும் சொல்லி இருக்கிறார். உப்பான சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு உடைய வேறொன்றுக்கும் உதவாது. வெளியே கொட்டிடுவாங்க, மனுஷன் மிதிக்கதான். உப்புல சாரம் இல்லை, அது குப்பையாயிரும். அல்லேலூயா. ஒரு குப்பை போல வாழ்க்கையில உப்பான வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமோ இருக்க வேண்டும், மற்றவர்கள் வெளிச்சம் கொடுக்கணும், நல்ல குணங்களை வெளிப்படுத்தணும். கோபம், எரிச்சல், பகை, விரோதம், சண்டை, இப்படிப்பட்ட தீமையான குணங்களை வெளிப்படுத்தாம அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, தயை, மற்றவர்கள் தயவாய் இருக்க வேண்டும். இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை, மற்றவர்கள் உதவி செய்ய மனப்பான்மை உள்ளவர்கள் ஆசையே தயை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படி இருக்க வேண்டும். நம்மால மற்றவர்களுக்கு உபத்திரம், உபகாரம் கேட்டாலும் உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ உபகாரம் பண்ணணும், வெளிச்சமா இருக்கும், நல்ல வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள் பேசணும், நம்பிக்கையான வார்த்தைகளை பேசணும், விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். வெளிச்சமா இருக்கு, இதான் வெளிச்சம். அல்லேலூயா. நல்ல பண்புகள் வெளிச்சத்தையும் தீய பண்புகள் இருளையும் குறிப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடுவது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்புற பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நற்கிரியைகளை கண்டு மற்ற ஜனங்களா நம்ம நல்ல கிரியைகளை பார்த்து பரலோக பிதாவை மகிமைப்படுத்தணுமா? அதுதான் நம்மளை வகிச்ச தேவ திட்டம். அல்லேலூயா. மற்றவர்களை வைத்து மற்றவர்கள் முன்னிலையில நாம வெளிச்சத்தின் பிள்ளையாக நற்குணங்களை வெளிப்படுதா இருக்க வேணும். அது ஏசப்பா சொந்த ரட்சகரா வச்சிருக்கணும், பரிசுத்தா நிரப்பப்பட்டிருக்கணும், வேதம் வாஸ்து தியானிக்கணும், நம்மளை அணுகுன ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கணும். நாம மாம்சத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது, ஆவியிலே இருக்கிறது. ஆவியில் அனலாயிருங்கள், ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தையாலும் தீர்க்கதரிசனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானம் பூமி ஒளிந்து போனால் நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறும், அது ஒரு சிறு எழுத்தாயில் ஒரு எழுத்தின் உறுப்பாயில் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே. அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன், அதை ஒழிக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மற்றவர்களுக்கு, அதாவது மற்றவர்களுக்கு நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு செய்ய நாம ஆயத்தமா இருக்கணும், பயிற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தவர்கிட்ட வாங்கி சாப்பிடுவதிலே கவனம் செலுத்தக்கூடாது, அடுத்தது கொடுத்தும் பழக வேண்டும். அல்லேலூயா. அதான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அடுத்தவங்க நம்ம மேல அன்பா இருக்கும் நினைக்கிற நாம மற்றவர்கிட்ட அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஆண்டவர் வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் நியாயப்பிரமாணம் அது யூதருக்கு கொடுக்கப்பட்டது, அது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லா சுவிசேஷங்களும் எல்லா வேத வசனங்களும் அந்த நியாயப்பிரமாணத்தை உயிரடைய செய்கிறது. அல்லேலூயா. இப்ப எல்லா சுவிசேஷங்களும் வசனங்களும் நற்கிரியைகளும் ஆண்டவருக்கு பிரியமானது வேத வசனங்களும் பரிசுத்தாவினால் எழுதப்பட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது.
ஆனா இயேசுவின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. வெறும் நியாயப்பிரமான ஒரு ஜடப்பொருள். ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ தேவனே வந்துட்டார். அல்லேலூயா. தேவ ரூபத்தில் தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். இனி நியாயப்பிரமாணத்தை மட்டும் ஜடப்பொருளது, அது ஜடத்தை நம்பப்படாது. இயேசுவின் அடிப்படையில நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. இயேசுவை மையமாக வைத்து, இயேசுவை நேசித்து, இயேசு அன்பு பாராட்டி, இயேசுவுக்கு பிரியமாய் நடந்து அப்படி நியாயப்பிரமாணத்துக்குள்ள நிறைவேற்ற வேண்டும். அதான் தேவ திட்டம். அல்லேலூயா. தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகிய இந்த கற்பனை எல்லாவற்றிலும் சிறிதானொன்றையாயினும் மீறி இவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிற பரலோராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எண்ணப்படுவான். இவரை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். அப்போ எல்லா வசனங்களையும் என்ன செய்யணும்? ஒரு வசனத்தை கூட மீறி நடக்கக்கூடாது. எல்லா வசனங்களையும் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் மீறி ஒரு சின்ன சத்தியத்தை கூட மீறி பேசணும்னா அவன் பரலோராஜ்யத்துல சின்னவன். ஆனா இந்த ஆண்டு சில சக்திகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோராஜ்யத்துல பெரியவன். அல்லேலூயா. அப்ப பெரியவனா இருக்கணும்னா இந்த வேத வசனத்தெல்லாம் கை கொண்டு ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். வேதவார பரிசேயர்களுடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ வேதவார இருக்கிறார்கள், பரிசேயர் இருக்கிறார்கள். இவர்கள் நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சன்மார்க்க ஜீவியத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய மந்தையில் சன்மார்க்க ஜீவியம் செய்யக்கூடியவர் இருக்கக்கூடும். வேதவார இருக்கிறாங்க, பரிசேயர் இருக்கிறாங்க. இவருடைய நீதியிலும் அதிகமான நீதி ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு யூத மதத்தில்தான் இந்த வேதவார பரிசேயர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில சடங்காட்சியை கடைபிடிக்கிறார்கள். ஆனா அவர்கள் கடைபிடிக்கிற ஒரு காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கல. அவர்கள் தேவகுமாரனை இரட்சகராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சில சன்மார்க்க ஜீவியத்துக்குள்ளாக நியாயப்பிரமாண அடிப்படையில் ஒரு நன்னெறி கதைகளை பின்பற்றுகளாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய நீதிகள் சில நேரத்தில் மாசுபட்டு அது ஒரு தூசணமாக பேசக்கூடிய அளவுக்கு இங்க வேதத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய நீதியும் நம்முடைய நீதி அவங்க காட்டிலும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல பண்புகள், நல்ல செய்கைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அப்படி வாழ்ந்தாதான் பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கொலை செய்யாதிருப்பாய் என்பதும் கொலை செய்கிற நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்படுவது கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல, தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோவித்துக் கொள்ளும் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரன் வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனி என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். அல்லேலூயா. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேட்க வேண்டாம். உடனே எரிச்சல் வந்து, பகை வந்து, பொறாமை வந்து மற்றவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். ஆனா வேதம் கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, கொலை செய்தது ஒரு பாவம் தான், ஒரு பெரிய குற்றம் தான். அதை விட குற்றம் இதுவும் அதுக்கு நிகரான ஒரு குற்றம். நியாயம் இல்லாம சகோதரனை கோபித்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லக்கூடாது, வெட்டி பையன் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. வீணன் என்று சொல்லிடக்கூடாது. அது ஒரு கெட்டவாது. ஆண்டவர் பார்வையில பரிசுத்தமான நடக்கையில வீணன் என்று சொன்ன ஒரு கெட்டம். நியாயப்பிரமாணம் நியாயம் இல்லாம கோபித்துக் கொண்டாலும் ஒரு பாவம். அது மூடன் என்று சொன்னா எரிநரகத்துக்கு பார்த்தோம்னா இருப்பான். முட்டாள், இவர் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி யார் சொல்லுவாங்கன்னா, மாம்சத்துல எழும்பி ஆவியில் இருக்கிறவங்க மாம்சத்துல எழும்பி அந்த வார்த்தையை பேசுவதாக ஆண்டவர் கணக்கிடுகிறார். அல்லேலூயா. அது கூட பெரிய பாவம், எரிநரகத்துக்கு போயிருவாங்க என்று சொல்ற. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவென்று அங்கு நினைவு கூறாயில் அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. அல்லேலூயா. உன் சகோதரன் உன் பேரில் மன வருத்தமாயிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கிரியை நீ செய்து விட்டதாக அவன் நினைக்கிறான். ஆனா நீ தேவ சமூகத்தில் வந்துட்ட, காணிக்க படைக்க போற. ஆனா அதை நினைக்கணும், நம்ம சகோதரன் மேல ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறான். அது என்னுடைய தப்பு தான்.
அவன்கிட்ட போய் மன்னிப்பு காட்டிட்டு வந்துடும். அல்லேலூயா. அப்பதான் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விபச்சாரம் செய்யாதிருப்பாய் பூர்வத்தால் உரைக்கப்படுவது கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்க எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா. ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்த்தா கூட இச்சை உள்ள இருந்து ஒரு ஆவி, ஒரு தீயாவி இச்சை, அங்கே ஒரு பெண்ணிடத்திலிருந்து நமக்கு இச்சை வராது. அல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிற ஒரு ஆவி, நமக்குள்ள கிரியை செய்யற ஆவிதான் எழும்பி இச்சிக்கிறது. அந்த ஆவியை கண்டுபிடித்து அது ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். நமக்குள்ள இருந்து ஒரு ஆவிதான் எழும்பி அந்த பொருள் மீது, ஒரு ஸ்திரீ மீது இச்சை உண்டு பண்ணுகிறது. அந்த பெண் ஒரு இச்சை அல்ல. அல்லேலூயா. ஆனா அதை மையமா வச்சு இச்சிக்கிற ஒரு தீய ஒரு கிரியை அதை கொண்டு வந்தா அது ரகசிய பாவமாயி பகிரங்க பாவமாயிரும். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது. அப்ப உபச்சாரம் செய்வதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஆவிகள் எழும்பி உன் ஆத்துமாவை கரைப்படுத்தாதபடிக்கு இங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில ஊழியர்களும் விசுவாசிகளும் கூட இதில் தவறி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சாத்தானுடைய தொடர் கிரியிலே வஞ்சிக்கப்படுதல், தொடர்ந்து இருதய கடினப்பட்டு கிரியை செய்கிறது. இதனுடைய அசுத்தாவின் கிரியையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு எச்சரிக்கையாயினும். உன் வலதுகன் உனக்கு இகழ் உண்டாக்கி அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழு நரகத்தில் தள்ளப்படுவது பார்க்கிறோம். உன் அவையில் ஒன்று கெட்டுப்போது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இகழ் உண்டாக்கி அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழு நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். உன் அவையில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிட எவனும் தள்ளிச்சுட்டு அவளுக்கு கொடுக்கிறான் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தனம் முகாந்திரத்தினருடைய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி விபச்சாரம் பிராக்டிகலா செய்கிறதல்ல. அப்படி இச்சையோடு பார்த்தாலே, இருதயத்தை இச்சையோடு பார்த்தால் ஒரு விபச்சாரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அதுல ஜாக்கிரதையா கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஏன்னா இதோட ஒரு அளவுகள், பரலோகத்தை போதிக்கிறதுலாம் அளவுகள் இருக்கு. அல்லேலூயா. இந்த அளவுகளை நாம கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வலதுகன் உனக்கு இகழ் உண்டாக்கினால், வலதுகன் ரெண்டு கண்கள் ஒண்ணு போலதான் பார்க்கும். ஆனா ஆண்டவர் குறிப்பா சொல்ற வலதுகன், வலது கை, வலது கால் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. இடது கண், இடது கால், இடது கை எல்லாம் வீக்கா தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ வலது கை, அல்லேலூயா, அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு உறுப்புகள். அல்லேலூயா. அப்போ வலதுகன் முக்கியமான கண். அதை உனக்கு இருந்தால பிடுங்கி போடு. அல்லேலூயா. அப்போ கண்ணை தெளிவா வச்சுக்க, அதுல வெளிச்சம் உண்டாக வேண்டும். ஒரு அசுத்தம் உண்டானால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, கண்ணை பிடுங்கி போடு, காலை பிடுங்கி போடு, கையை பிடுங்கி போடு. அல்லேலூயா. நீ எல்லாம் முழு மனுஷனா, நீ நரகத்துக்கு போறதை விட நீ நொண்டியனா, குருடனா, சப்பானியா எங்க போயிடலாம், பர்வத்துக்கு போய் உட்காரலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் சொல்றாரு சொன்னால் இது ரொம்ப சீரியஸான விஷயம் தான். அல்லேலூயா. கண்ணை தெளிவாய்த்து நம்ம பொறுப்புகளை தெளிவாய்த்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைய பொய்யான இடாமல் உன் ஆணைகள் கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயா என்று பூர்வத்தால் உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சில பரிசையும் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேம் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். அல்லேலூயா. உன் சிரசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கும் கருப்பாக்கும் முன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சின தீமையாய் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆணையிடுவது எப்படி? நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இதை நான் இப்படி செய்யாவிட்டா இதை நான் விட்டுறேன் என்று சொல்லி பலவிதமாக சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்ப கடவுள் பேர்ல நம்ம ஆணையிடக்கூடாது. கடவுள் நகரம் எருசலேம் பட்டணம் மேல் நாம் ஆணையிடக்கூடாது. நம்ம தலை மேல சத்தியம் நாம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த தலையில மயிரெல்லாம் என்ன பட்டிருக்கு, இது ஆண்டவருடையது. அல்லேலூயா. இதை நாம் என்ன செய்யக்கூடாது. இப்படி பொய்யானையோ இல்ல ஆணையிடுதல் இப்படி பேசுகிற ஆண்டவர் பிடிக்காத ஒன்று. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்ல உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லி கதையை முடிச்சது. இதான் கரெக்ட், இதான் தப்பு. அல்லேலூயா.
என்று சொல்லி அதை நாம் ஒரு வெளிப்படையாக ஒரு உண்மையான தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலவங்க தப்பிக்கிறதுக்காக தப்பு பண்ணிருப்பாங்க, தப்பிப்பதற்காக என்னென்னமோ சத்தியம் பண்ணுவார்கள். அல்லேலூயா, அப்படி சத்தியம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல தீமையோடு எதிர்த்திருக்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடின் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினா அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயா என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருத்தன் சண்டையில ஒருத்தன் கண்ணை குத்திட்டோம்னா அது நியாய தீர்ப்புக்கு நீதிபதிட்ட போகும்போது அவன் கண்ணையும் குத்தி எடுத்துருவாங்க. ஒருத்தன் ஒரு கையை உடைச்சிட்டானா உடைச்சவன் கையை உடைச்சு எடுத்துருவாங்க. ஒரு பல்ல உடைச்சா பல்லுக்கு அவன் பல்ல உடைச்சவன் பல்ல எடுத்துருவாங்க. இதான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா, இந்த நியாயப்பிரமாணம் இப்படி செய்ய வேண்டாம். நான் சொல்லுகிறபடி ஆண்டவர் சொல்லுகிறார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருத்தன் தீமையை செஞ்சா எதிர்த்து நிற்க கூடாது. எப்படின்னா, ஒருவன் உன்னை 1 கண்ணத்தில் அறைந்தால் அவருக்கு மறுகண்ணத்தையும் நீ திருப்பி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, இது தீமை. ஒருத்தன் நம்மளை அடிச்சுட்டோம்னா அது தீமை, அதுக்கு பதிலடி தான் கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுகண்ணத்தையும் கொடு, நீ தீமையோடு எதிர்த்து நிற்காத. இது உபதேசத்துல விசேஷித்தமான உபதேசம். எந்த மதத்துக்காரரும் பின்பற்றாத ஒரு உபதேசத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, 1 கண்ணத்தில் அறிந்தா மறுகண்ணத்தை காட்டு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கியை விட்டுவிடு. அல்லேலூயா, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்வதற்கு உன் அங்கியை விட்டுவிடு. அல்லேலூயா, வஸ்திரம், அங்கி, அங்கினா நீளமா இருக்கும் அங்கி. வஸ்திரம், மேல் சட்டை கீழ் சட்டை, இப்படி உடையை சாதாரண உடை எடுத்துக்கொள்வதற்கு உன் அங்கியை விட்டுவிடு. ஏன்னா அவன் பண்றது தீமை தான். அவன் வழிப்பறிக்காரன், இல்ல முரட்டுத்தனம் அவன்கிட்ட பிடுங்குகிறான், ஒரு பிடுங்கிட்டு ரவுடித்தனம் பண்ணுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புவனுக்கு முகம் கோணாதே. கேட்கிறவனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும். நமக்கு உள்ளதெல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அவனுக்கு அந்த நாள் பிழைப்புக்குரிய ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிற பொழுது அடுத்தது வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்க விரும்புவதற்கு முகம் கோணாதே. கடன் வாங்க விரும்புவதற்கு முகம் கோணாதே. அல்லேலூயா, சரி கடன் வாங்கி கொஞ்சம் பிழைப்பு நடத்தலான்னு வருவாங்க, அவங்கள ஓட ஓட விரட்டிடக்கூடாது. அல்லேலூயா, சரி ஏதாவது நல்ல யோசித்து பண்ணி ஏதோ ஒரு சின்ன காரியம் நம்மளால் இயன்றதை அவங்களுக்கு செய்து அவர்களை பிழைப்புக்கு ஏற்ற விதமாய் மாற்றி அனுப்புவது நம்மேல் விழுந்த கடமை என ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அவங்க தீமை செய்யும், கடன் கேட்கறது தீமை தான். நிறைய கடையில கடன் அன்பை முறிக்கும். அல்லேலூயா, அப்படி எழுதி வச்சாங்க. கடன் வாங்குறது ஒரு தீமை தான். யாருக்கு தீமை? கடன் கொடுக்கிறது ஒரு தீமை. அது கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, கொண்டு ஓடிடுவாங்களோ என்று சொல்ல ஒரு சூழ்நிலை வரும். அப்ப கடன் வாங்குறது ஒரு தீமையான காரியம். ஆனா அப்படி வந்தாலும் நினைச்சோமோ கோணாம கடன் கொடுக்கணும். உன்னால் ஏந்த கடனை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படிலாம் செய்ய யார் செய்ய முடியும்னா ஊழியம் செய்யறவங்க மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும். ஊழியம் செய்ய வாஞ்சை இல்லாதவங்க இந்த வசனத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? ஊழிய வாஞ்சையா இருந்து ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கள் மற்றவருடைய துன்பத்தை சகிப்பார்கள், மற்றவர்கள் துயரத்தை சகிப்பார்கள். அல்லேலூயா.
ஆகவே இந்த நாள்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது. நாம் அடுத்த முறை மீதியான வசனத்தை வாசிப்போம். சொல்லப்பட்ட வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.